ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து திருக்குறள்ல அணி இலக்கணம் பார்க்கலாம். ஸோ அணி இலக்கணம்னா ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு ஒரு திருக்குறள் இருக்கும். அந்த திருக்குறள்ல என்ன அணி வந்திருக்கு அப்படின்றது தான் இதுல இருக்கும். அணியும் அந்த அணி எப்படி பொருந்தி இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ நமக்கு வந்து மொத்தம் 2 இடத்துல திருக்குறள் பகுதி இருக்கு. ஒன்று வந்து இயல் 3ல வரும், இன்னொன்று வந்து இயல் 5ல வரும். அந்த திருக்குறள் பகுதிகளில் எந்தெந்த இடத்துலனா அணி பயன்பட்டு வந்திருக்கு அப்படின்றத நம்ம இப்ப பார்க்க போறோம். சரிங்களா? ஒரு சிலது வந்து உங்களுக்கு பாட பகுதியில் இருக்க சிறுவினாக்கள்லயே கேட்டிருந்திருப்பாங்க. ஸோ அதை தவிர்த்து மீதி இருக்கிற அணி எந்தெல்லாம் இருக்கோ அதுதான் நான் எடுத்து இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன குறள் கொடுத்துருக்காங்க? பண்யெண்ணாம் பாடற் கியை வென்றேல் கண்யெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் இக்குறளில் பயின்று வரும் அணியை கூறி விளக்குக. இதான் நம்மளுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இப்போ இதுக்கான அணி என்ன அப்படின்னா எடுத்துக்காட்டு உவமை அணி. எதனால எடுத்துக்காட்டு ஓமை அணி? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஓமை அணினா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓமை அணினா ஓமை வந்து ஒரு வாக்கியமா இருக்கும், ஓமேயம் வந்து ஒரு வாக்கியமா இருக்கும். அதுக்கு ரெண்டுக்கும் நடுவுல ஓம உருபு வெளிப்பட்டு இருக்கும். அப்போ ஓம உருபுன்றது இந்த போல அப்படின்றது. ஆனா எடுத்துக்காட்டு ஓமை அணினா என்னன்னா அதேதான், ஓமை அணி மாதிரியே தான். ஓமை வந்து ஒரு வாக்கியமா இருக்கும், ஓமேயம் வந்து ஒரு வாக்கியமா இருக்கும். ஆனா ஊம உருபு எப்படி வந்திருக்குமா? மறைஞ்சு வந்திருக்கும். ஊமை அணியில வந்து வெளிப்படையா காட்டுறோம், எடுத்துக்காட்டு ஓமை அணியில ஓம உருபு மறைந்து வந்திருக்கும். அவ்வளவுதான் ரெண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். இப்போ இந்த இடத்துல இந்த பன்னியன்னா பாடற்கே பெஞ்சேல் அப்படின்னு தொடங்குற திருக்குறள்ல ஓம உருபு எப்படி வந்திருக்கான்? மறைஞ்சு வந்திருக்கு. அது எப்படின்னு சொல்லி நம்ம இப்ப பார்க்கலாம். குறளோட விளக்கம் பார்த்துட்டு இது எப்படி பொருந்தி வந்திருக்குன்னு பார்ப்போம். விளக்கம் ஒண்ணு. ஃபர்ஸ்ட் இந்த குறளுக்கான விளக்கம் என்னன்னு உங்களுக்கு தெரியணும். குறளுக்கான விளக்கம் என்னன்னா, பாடலோடு இசை பொருந்தவில்லை என்றால் அந்த இசைக்கு வந்து பயன் இல்லை. அதுபோல கண்ணுல வந்து இரக்கம் இல்லாவிட்டால் அந்த கண்ணுக்கு பயன் இல்லை. அதுதான் அந்த குறளோட மீனிங். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கே புரிஞ்சிருச்சு, சொல்லும் போதே புரியுதுல, அது மாதிரி அப்படின்னு வந்துருச்சு பாத்தீங்களா? சோ உவமைன்றது பாடலோடு பொருந்தவில்லை எனில் இசையால் பயனில்லை. இப்போ ஒரு பாட்டு கம்போஸ் பண்றாங்க, அந்த பாட்டுக்கும் அவங்க போடுற அந்த மியூசிக்குக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னா உங்களுக்கு கேட்க பிடிக்குமா சொல்லுங்க? அந்த பாட்டோட லிரிக்ஸும் பாட்டும் ஒரு மாதிரி மெலடியா வருது, ஆனா அதுக்காக மியூசிக் கம்போஸ் பண்றவங்க வந்து ஒரு மாதிரி ஃபாஸ்ட் பீட்ல பாடிடுறாங்க, ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபோக்குக்கான மியூசிக் கம்போஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னா அது ரெண்டும் எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. அதே மாதிரிதான் இப்ப நம்ம கண்ணுல வந்து இரக்கம் இருந்தாதான் அந்த கண்ணுக்கு பயன், இரக்கம் இல்லாத கண்ணும் பயன் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க வந்திருக்க மறைஞ்சு வந்திருக்க அந்த ஓம உருவு என்னது? போல அப்படின்றதுதான். அப்போ இந்த அணி எடுத்துக்காட்டு ஓமை அணினா என்ன? ஓமை ஒரு வாக்கியமா இருக்கும், ஓமே இன்னொரு வாக்கியமா இருக்கும், ரெண்டுக்கும் நடுவுல ஓம உருவு மறைஞ்சு வந்திருக்கும். அப்ப இங்க பாடலோடு பொருந்தவில்லை எனில் இசையால் பயனில்லை, அது போலவே அப்படின்ற ஓம உருவு மறைஞ்சு வந்திருக்கு. இரக்கம் இல்லாவிட்டால் கண்களால் பயனில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது புரிஞ்சுதான். இப்ப நெக்ஸ்ட் குறள் போலாமா? நெக்ஸ்ட் குறள் என்ன? நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரப்பழுத்தற்று இப்படின்னு சொல்லி நம்மளுக்கு குறள் கொடுத்திருக்காங்க. இந்த குறள்ல வந்து நமக்கு என்ன என்ன குறள், இந்த குறள்ல பயின்று ஒரு மணி என்னன்னு இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோம். சோ இப்பாடலில் பயின்று ஒரு மணி என்ன அணி? ஓமை அணி. ஓமை அணிக்கு நான் ஸ்டார்ட் பண்ணும் போதே சொல்லிட்டேன். ஓமை அணினா என்ன? ஓமை ஒரு வாக்கியமா இருக்கும், ஓமேயம் வந்து ஒரு வாக்கியமா இருக்கும். ரெண்டுக்கும் நடுவுல ஓம உருவு எப்படி வரும்? வெளிப்படையா வரும். ஓகேவா? சோ அதேதான் இங்கேயும் கொடுத்திருக்காங்க. ஓமை ஒரு வாக்கியமா இருக்கு, ஓமேயம் ஒரு வாக்கியமா இருக்கு, இடையில் வந்து ஓம உருவு வெளிப்படையா வந்துருச்சு. இப்ப அது எப்படின்றது நம்ம பார்க்க போறோம். இங்க ஓமை அப்படின்றது நம்மளுக்கு என்ன? ஊரின் நடுவில் நச்சு மரம் வந்து பழுத்திருக்கு, அதுதான் வந்து ஓமை. ஓமேயம் வந்து என்னது? பிறருக்கு உதவி செய்யாதவர் பெற்ற செல்வம். அடுத்தவங்களுக்கு நீங்க வந்து உதவி செய்யாம இருக்கீங்க, உங்ககிட்ட செல்வம் இருக்கு, அதுதான் ஓமேயம். ஓம உருவு வந்து இங்க என்னது? தற்று. சோ இப்ப இதுக்கான குறள் விளக்கம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். குறள் விளக்கம் நான் சொல்றேன். சோ குறள் விளக்கம் அப்படி பாத்தீங்கன்னா, ஊருக்கு நடுவுல இப்போ ஒரு நச்சு மரம் இருக்கு. அந்த நச்சு மரம்னா என்னன்னு புரியல, விஷங்கள் நிறைஞ்ச மரம். அந்த விஷ மரத்துல போய் உங்களுக்கு நல்ல பழம் வந்து பழுத்து இருக்கு அப்படின்னா அதனால உங்களுக்கு ஏதாவது பயன் இருக்கா? இல்ல அந்த பழத்தை நம்மளால எடுத்து சாப்பிட முடியுமா சொல்லுங்க? விஷ மரத்துல பழம் பார்க்க ரொம்ப அழகா இருந்தாலுமே அது விஷ மரம்னு தெரிஞ்சுட்டா அந்த அதுல பழுக்கிற அந்த பழத்துக்கு என்ன கிடையாது? ஒரு யூஸ்மே கிடையாது. யாருமே அதை வந்து சாப்பிட மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க. சோ அதே மாதிரி ஒருத்தன் வந்து உதவியே செய்ய மாட்டான்,
சரியான கஞ்ச பிசினாரி, சுயநலமானவன் வச்சுக்கோங்க, உதவி செய்யாத ஒருத்தன். ஆனா அவன் வந்து எப்படி, அவன் கிட்ட நிறைய காசு பணம் இருக்கு, ஒரு பணக்காரன் வச்சுக்கோங்க. அவன் கிட்ட இருக்கிற பணத்தினால ஏதாவது பயன் வருமா? எந்த பயனும் இருக்காது. அதேதான் இந்த குறளுக்கான விளக்கமும் பொருத்தமும் அதான். எப்படி ஊருக்கு நடுவுல ஒரு நச்சு மரம் வந்து பழுத்திருக்கு, அந்த பழத்தை யாராலுமே யூஸ் பண்ண முடியாதோ, அதே மாதிரி பிறருக்கு உதவி செய்யாதவங்கிட்ட இருக்கிற செல்வமும் என்ன ஆகும், யாருக்குமே பயன்படாம போயிடும். அதனாலதான் இது இங்க வந்து தண்டுன்றதுதான் நமக்கான உவம உருபு. இந்த தண்டுன்றது வந்து எப்படி வந்திருக்கு, வெளிப்படையா வந்திருக்கு. ஓகேவா? அடுத்த குறள் போலாமா? அடுத்த குறள் என்ன கொடுத்திருக்காங்க, மக்களே போல்வர் கயவர் அவர் என்ன ஒப்பாரி யாம் கண்டதில் இப்பாடலில் பயின்று வந்துள்ள அணியை கூறி விளக்குக. இதுல நீங்க இப்ப வாசிக்கும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, போல்வர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. போல்வர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்போ போல்வர் அப்படின்றது என்னது, உங்களுக்கு ஒரு உவம உருபு. போல அப்படின்னு வந்திருக்கா, அப்போ உவம உருபு வெளிப்படையா வந்துருச்சுனாலே அது என்னதான், உவமை அணிதான். சோ அணி இலக்கணம் என்ன, உவமை ஒரு வாக்கியமாகவும் உவமேயம் மற்றொரு வாக்கியமாகவும் உவம உருபு வெளிப்படையாக வருவது என்னது, உவமை அணி. ஓகேவா? இப்போ இது எப்படி விளக்கம் பார்ப்போமா, எப்படி இந்த உவமை அணி வந்து பொருந்தி வந்திருக்குன்னு. சோ உவமை அணி பொருந்தி வந்திருக்குது. ஃபர்ஸ்ட் நமக்கு உவமை என்னன்னு பார்க்கணும். உவமை என்னன்னா, கயவர் மக்களை போலவே இருப்பர். கயவர்னா திருடர்கள் சொல்லலாம், இல்ல ஒரு கெட்டவங்களை சொல்லலாம். சோ அவங்க எப்படி இருப்பாங்க, பாக்குறதுக்கு மக்களை போலவே இருப்பாங்க. உவமேயம், அவங்க ரெண்டு பேருக்கும் தோற்ற ஒப்புமையை தவிர வேற எந்த ஒப்புமையும் இல்லை. பாக்குறதுக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் தோற்றம் மட்டும்தான் ஒரே மாதிரி இருக்கும், மத்த எதுவுமே ஒரே மாதிரி இருக்காது. அப்போ உவம உருபுன்றது இங்க என்னது, அண்ணன். சோ அப்ப விளக்கம், கயவர் வந்து பார்க்க மக்களை போலவே தான் இருப்பாங்க. ஆனா கயவருக்கும் மக்களுக்கும் இருக்கிற ஒரே ஒரு ஒப்புமை என்னது, அவங்களோட தோற்றம் மட்டும்தான். அந்த போலவேன்றதே வந்துருச்சு. சோ அது ஒரு உவம உருபு தான். ஓகேவா? இதோட உங்களுக்கு இந்த குறள்ல என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுது தானே, உவமை அணி எப்படி வந்திருக்குன்னு. அடுத்த குறள் போலாமா? சோ அடுத்த குறள் என்ன கொடுத்திருக்காங்க, பொருளல் அவரை பொருளாக செய்யும் பொருளல்லதில்லை பொருள் இப்பாடலில் பயின்று வந்துள்ள அணியை கூறி விளக்குக. சோ இந்த இடத்துல பார்க்கவுமே தெரியுது, பொருள் 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 பொருள்னு எல்லா இடத்துலயும் வந்திருக்கு. அப்போ இக்குறளில் பயின்று வரும் அணி வந்து சொற்பொருள் பின்வரு நிலையணி. பொருள்னு வந்தனால இது சொற்பொருள் பின்வரு நிலையணி கிடையாது. சொற்பொருள் பின்வரு நிலையணி அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு ஒரே சொல் அதே இடத்துல திருப்பி 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 வரும், அதோட பொருள் என்னவாதான் இருக்கும், பொருள் மீன்ஸ் மீனிங், அந்த மீனிங்கும் என்னவாதான் இருக்கும், சேமா இருக்கும். சோ இங்க எப்படி இந்த பொருள் 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 அப்படின்றதுலாம் அட் அ டைம்ல ரிப்பீட்டா வந்திருக்கோ, அந்த பொருளுக்கான மீனிங்கும் சேம் மீனிங்கா தான் இருந்திருக்கு. இப்ப அதுக்கான அணி இலக்கணம் பாருங்களேன். ஒரு செய்யுளில் முன்னர் வந்த சொல் மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை தருவது சொற்பொருள் பின்வரு நிலையணி. புரிஞ்சுதா? அதாவது ஒரே சொல் ரிப்பீட்டடா வரும், அதுக்கான மீனிங்கும் ரிப்பீட்டடா வரும், அதுதான் சொல் பொருள் பின்வரு நிலையணி. ஓகேவா? இப்போ இது எப்படி இங்க வந்து பொருந்தி இருக்கு அப்படின்றத நம்ம இப்ப பார்ப்போம். பொருள் விளக்கம், இந்த குறளுக்கான பொருள் விளக்கம் என்னன்னா, ஒரு பொருளா மதிக்கத்தக்காதவரை மதிக்க செய்யறதுதான் என்னது, ஒரு பொருள். நீலாம் வந்து லாய்க்கே கிடையாது அப்படின்னு சொல்ற மனுஷங்களை கூட நம்ம எப்ப மதிப்போம், அவங்கிட்ட ஒரு காசு பணம் இருந்தாதான் மதிப்போம். சோ அப்ப அந்த காசு பணத்தை விட உலகுல வேற எதுவுமே என்னதுல தேவையில்லை. சோ ஒருத்தனை நம்ம ஒரு பொருட்டா கூட மதிக்காத ஒருத்தனை ஒரு பொருட்டா மதிக்கணும்னா அதுக்கு தேவை ஒரு பொருள் தான். சோ அந்த பொருள் 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 அந்த வார்த்தை வந்து ரிப்பீட்டடா வந்திருக்கு. அதனாலதான் நம்ம இந்த குறளை என்னன்னு சொல்றோம், சொல் பொருள் பின்வரு நிலையணி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் குறள் போலாமா? நெக்ஸ்ட் குறள் என்ன கொடுத்திருக்காங்க, குஞ்சேரி யானை போர் கண்டற்றால் தன்கை தொன் ருண்டாக செய்வான் வினை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இந்த குறள்ல பயின்று ஒரு மணி என்ன அணி, உவமை அணி. எதனால அப்படின்றத இப்ப நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் உவமை அணினா அதுக்கான இலக்கணம் எழுதினோம். இலக்கணம் என்னது, உங்களுக்கு உவமை ஒரு வாக்கியமாகவும் உவமேயம் வந்து மற்றொரு வாக்கியமாகவும் வரும். அதுல உவம உருபு எப்படி இருக்கும், வெளிப்படையா வந்திருக்கும். சோ இங்க என்ன உவமை, எது உவமேயம், உவம உருபு எதுன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து விளக்கம். உவமை என்னது அப்படின்னா, மலை மேல் பாதுகாப்பாக நின்று யானை போரை காணுதல். சோ இப்போ நீ வந்து ஒரு பாதுகாப்பா
யானை இப்ப போர் செஞ்சுட்டு இருக்குன்னா நீ அது பக்கத்துல போய் பாக்குறது நல்லதா? கிடையாது, நம்மள தூக்கி போட்டுட்டு போயிடும். அப்போ ஒருத்தவங்க அந்த யானை போர் செஞ்சுட்டு இருக்கப்போ நீ அதை மலை மேல இருந்து பார்த்தாதான் அது உனக்கு நல்லது. அதே மாதிரி நம்ம நம்ம கையில இருக்கிற பொருளை வச்சு அடுத்தவங்களுக்கு செய்யற செயலும் நம்மளுக்கு நாளுக்குன்னு என்னதுதான்? ஒரு நல்லதுதான். இங்க ஓம உருபு என்னது? அற்று அப்படின்னு வந்திருக்குல்ல, அதுதான். சோ இப்போ இதுல எப்படி பொருந்தி வந்திருக்குன்னு பாருங்க. ஒருத்த தாங்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது மலை மேல நின்றுட்டு யானை போற பாக்குற மாதிரி. மலை மேல நின்று யானை போற பார்த்தா எப்படி உனக்கு ஆபத்து வராதோ அது மாதிரி உன் கையில இருக்கிற பொருளை வச்சு நீ அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சா உனக்கு அந்த அதனால ஒரு பயன் இருக்கும், உனக்கு ஆபத்து வராது அப்படின்ற மீனிங். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாப்போமா. நெக்ஸ்ட் என்ன? இன்மையின் இன்னாத தியானதனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. இன்மையின் இன்னாத தியாதனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. இதுல பாயிண்ட் ஒரு மணி. இப்ப நான் 2 தடவை வாட்ஸ்லயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். இன்மை 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 அப்படின்றது அடிக்கடி வந்திருக்கு. அப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி இதுக்கு என்ன அணி? சொற்பொருள் பின்வரு நிலை அணி. இதுக்கான விளக்கம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குல்ல. ஒரு செய்யுள்ள முன்னாடி வந்த சொல்லு திருப்பி திருப்பி வரும், அதுக்கான மீனிங் என்னவாதான் இருக்கும்? ஒரே மீனிங்கா தான் இருக்கும். ஓகேவா? அதான் அணி இலக்கணம். இப்போ அதுக்கான பொருள் விளக்கம் என்னன்னு பார்ப்போம். சோ பொருள் விளக்கம், இந்த குறளுக்கான விளக்கம் என்னன்னு தெரிஞ்சுட்டாலே உங்களுக்கு பொருள் விளக்கம் புரிஞ்சிடும். குறளுக்கான விளக்கம் என்னன்னா, ஒருத்தனுக்கு வறுமை மாதிரி ஒரு துன்பம்ன்றது எதுவுமே கிடையாது. அப்போ ஒருவருக்கு வறுமையை போட்டு துன்பம் தருவது எது என்றால் அது வறுமைதான். உனக்கு வறுமை தவிர வேற எந்த ஒரு விஷயத்தினாலுமே உனக்கு அவ்வளவு பெரிய கஷ்டம் வராது. வறுமைதான் இருக்கிறதுலே பெரிய பெரிய கஷ்டம். ஓகேவா? அப்போ இதுல இந்த வறுமைன்ற வார்த்தை தான் நம்மளுக்கு துன்பம் வறுமைன்ற வார்த்தை தான் துன்பம் அப்படின்னு சொல்லி இன்மை இன்மை இன்மைன்னு அடிக்கடி வந்திருக்கு. அதனால இக்குறள் சொற்பொருள் பின்வரும் நிலையணி என்ன பண்ணிருக்கு? பொருந்தி வந்திருக்கு. ஓகேவா? இதோட நம்மளுக்கு அணி இலக்கணம் என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.